சொல்லு ஷாம். நட்ராஜ், உன்னை பார்க்கறதுக்கு மது வந்திருக்காடா. என்னடா சொல்ற? நிஜமாவா? ஆமாண்டா. ஐயோ, என்னால நம்பவே முடியலடா. இங்க பார், நீ போய் முத்துக்குமாரனை பார்த்துட்டு இங்க வா. நான் மது இங்கே வெயிட் பண்ண சொல்றேன், சரியா? இல்லடா, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நம்ம 2 பேரும் ஈவினிங் போய் மீட் பண்ணிக்கலாம். அவளை அங்கேயே இருக்க சொல்றா, நான் உடனே வரேன். ஒன்றும் இல்லை மது, ஒரு முக்கியமான ஆர்டர் பிடிச்சி கொடுக்குறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. நீ வந்ததை சொன்னோன்னா அங்கே கூட போகாமல் திரும்பி வந்துட்டு இருக்கான். மற்ற நாளாக இருந்தால் நானே அவனை இந்த மாதிரி ஏன்டா பண்ணுறேன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டிருப்பேன். பட் எனக்கே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ நட்ராஜும் ஒன்று சேர்ந்துட்டா அவன் எங்கேயோ போயிடுவான் மது. ஷாம், ஹே சூர்யா, வா வா வா. இன்னைக்கு என்ன ஒரே சர்ப்ரைஸாகவே இருக்கு. மது, இது சூர்யா, நம்ம நட்ராஜோட சிஸ்டர். ஹலோ. சூர்யா, இது மது, நட்ராஜோட. முதல்ல அவனை சீக்கிரம் வர சொல்லு. நாக்கு புடுங்கிட்டு சாக்குற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். அப்ப நீ அவனை பார்க்க வந்தது? ஷாம், முதல்ல இந்த கரும்பு முடிச்சவனை வர சொல்லு. அவனை 4 வாங்கணும். அதுக்கப்புறம் அவன் எப்படி நாசமா போனாலும் சரி. இங்க பாருங்க, உங்களுக்கும் எங்க அண்ணனுக்கும் 1000 இருக்கும். அதை உங்களோட வச்சுக்கோங்க. ஏன் முன்னாடி அண்ணனை பத்தி இப்படிலாம் பேசாதீங்க. அப்புறம் அவனை பத்தி வேற எப்படி பேச சொல்ற? மனுஷனா அவன்? லவ் பண்றேன்னு சொல்லி கை கோத்து சுத்தினப்போ அவன் மனுஷனே இல்லையான்னு தெரியலையா? நீ அவன் தங்கச்சி தானே? அதான் பேச்சுல தராதரம் இல்ல. 2 பொண்ணுங்க கூட பிறந்தவ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறானே நினைச்சேன். இப்பதானே தெரியுது அவன் பொண்ணுங்க மத்தியில வளரலன்னு. அத பத்தி எல்லாம் பேசாதீங்க. எங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. சூர்யா, தகுதி அந்தஸ்து இந்த வார்த்தையெல்லாம் உங்க குடும்பத்துல யார் வாயிலையும் வரக்கூடாது. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா உங்க அண்ணன் என்னை ஏமாத்தி பழகிருக்க மாட்டான். எங்க அண்ணன் ஒண்ணு உங்களை ஏமாத்தி பழகல. நீங்க தான் எங்க அண்ணனை ஏமாத்தி லேப்டாப் பிரேஸ்லெட்னு இருக்கிற காசெல்லாம் கறந்தீங்க. எங்க குடும்பத்துக்குன்னு இது வரைக்கும் அவன் எதுவும் செஞ்சதில்ல. ஆனா உங்களுக்காக அவன் செயின் அறுக்கிற வரைக்கும் போனா. நான் அவனை போய் செயின் அறுக்க சொன்னேன்? அது உங்க பிறவி குணம், எச்ச புத்தி. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சீ, வாயை மூடு. லவ் பண்றேன்னு சொல்லி அவனை ஏமாத்தி அவன் கிட்ட இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு கிடைச்ச வரைக்கும் லாபம்னு கைட்டு விட்டுட்டு போனியே, அதுக்கு என்ன பேரு? அதுக்கெல்லாம் வேற பேரு. யாருக்கிட்ட என்ன பேச்சு பேசுற? உங்க அம்மா என் வீட்டுல எச்ச பாத்திரம் கழுவுனதுனால தான் நீங்க 3 வேளை சோறு தின்னீங்க. போதும், எடுத்து மது. பேசிட்டு இருக்கும்போது எது கை நீட்டுற? வேலைக்காரி மக எது பேசுறாலும் கேட்டுக்கிட்டு சும்மா போக சொல்றியா? நீ தேவையெல்லாம் பேசுற மது. யார் தேவையில்லாம பேசிட்டு இருக்கா? அவ என்ன பார்த்து என்ன வார்த்தை சொல்றா? காசுக்காக நாங்க எது வேணா செய்வோமா? ஒருவேளை இவங்க குடும்பத்துல எல்லாரும் அப்படிதான் போல இருக்கு. ஏச்சி, வாய் மூடு, வெளிய போடி. உனக்கு ஏன்பா இவ்ளோ கோவம் வருது? ஏய், பொண்ணா இருக்கேன்னு பாக்குறேன். இல்ல பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவேன். ஷாம், நீ ரொம்ப ஓவரா பேசுற. அது சரி, பண்ணிங்களோட சேர்ந்தா நீயும் சாக்கடையில் தானே இருப்ப? ஏச்சி, வெளிய போ முதல்ல. நான் ஒன்னும் இந்த தாஜ்மஹாலை சுத்தி பார்க்க வரல. உன் ஃப்ரெண்ட் பண்ண காரியத்துக்கு ஒழுங்கா இருன்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு போக தான் வந்தேன். இனிமேலாவது அந்த பொறுக்கிய ஒழுங்கா இருக்க சொல்லு. ஏய், தள்ளு. சூர்யா, அழாது சூர்யா. ஆரம்பத்துல இருந்தே அவன்கிட்ட படிச்சு சொன்னேன், இவன் சகவாசம் வேணான்னு சொல்லிட்டு. அவன் தான் கேட்கவே மாட்டேன்ட்டான். அழாது சூர்யா, ப்ளீஸ். அடிச்சதுக்காக அழல ஷாம். என் ஃபேமிலிய பத்தி எவ்வளவு கேவலமா பேசிட்டு போறா பாத்தியா? சோறுலனா கூட பட்னியா தான் கிடப்போம். ஆனா யார்கிட்டயும் கை நீட்ட மாட்டோம். ஏய், ச்சே, பேச்சு கூட அவளை நம்ம குடும்பத்தோட கம்பேர் பண்ணாது சூர்யா. டேய், மது எங்கடா? கேக்குறல, மது எங்கடா? இல்லடா, மது வந்திருந்தப்போ சூர்யாவும் வந்திருந்தா. அவங்க 2 பேருக்குள்ள சண்டையாகி கடைசியில் மது சூர்யா அடிச்சிட்டாடா. டேய், உன்னை யார் இங்க வர சொன்னது?
உன்னால எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தாண்டி. நீ மது எதுக்கு அடிச்ச? மது எதுக்கு அடிச்ச? டேய் மது தாண்டா சூர்யாவை அடிச்சா. இவ தானே ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பா. டேய் என்னடா நீ மது இவளை அடிச்சான்ற சூர்யாவை குறை சொல்லிட்டு இருக்க? நான் இவள அடிச்சது இல்லையா? டேய் நீ அடிக்கிறதும் மது அடிக்கிறதும் ஒன்னாடா? சரி விரா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பேசிட்டு இருக்க. ஏண்டா ஒருவேளை நான் மது அடிச்சிருந்தா அது பெரிய பிரச்சனை இல்ல? நான் மது அடிச்சிட்டேன்னு தெரிஞ்சு எப்படி கோவப்பட்ட, ஆனா அவன் என்ன அடிச்சிட்டான்னு தெரிஞ்சதும் அது சாதாரணமா தெரியுதுல்ல? டேய் நான் உன் கூட பிறந்தவடா, பிறந்ததுல இருந்து உன் கையை பிடிச்சு நடந்து வந்தவடா. உனக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா நாங்க 3 பேரும் செத்தே போயிடுவோம்டா. நீயும் இவளை பாக்குறதுக்கு முன்னாடி அப்படித்தானடா இருந்த. பெத்த அம்மா, கூட பிறந்த அக்கா, தங்கச்சி எல்லாரையும் ஒரு பொண்ணுக்காக தூக்கி எறிஞ்சிட்டு எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு உன்னால எப்படிடா இருக்க முடியுது? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அம்மாவை பத்தியோ மதிய பத்தியோ என்ன பத்தியோ தப்பா பேசிருந்தா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியாடா? அவளை ரோட்ல போட்டு அடிச்சு புரட்டி புரட்டி எடுத்திருக்க மாட்டேன். ஆனா இப்ப இந்த மது நம்ம குடும்பத்தை பத்தி எவ்வளவு கேவலமா பேசினா தெரியுமா உனக்கு? ஆனா இது உனக்கு தப்பா தெரியாது. அவகிட்ட இதை பத்தி கேட்கணும்னு கூட தோணாது. ஏன் ஷாமி இவன் இப்படி இருக்கா? இவனால மதியக்கா வீட்டுல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? இனிமே அவங்க வீட்டுல இவளை சேர்த்துப்பாங்களோ சேர்த்துக்க மாட்டாங்களோ தெரியல. அத பத்தி இவகிட்ட பேசுறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். என்ன நடந்ததுன்னே தெரியாம நான் மது அடிச்சிட்டேன்னு சொல்லி எவ்வளவு கோவப்பட்டேன். ஆனா அம்மா எவ்வளவு நாள் கால் வலியில துடிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டியாடா? பிரெக்னெண்டா இருக்கிற மதி மருந்து குடிச்சிட்டாலே அப்ப கூட நீ என்ன ஏதுன்னு கேட்கலையேடா. நீ எப்பதான்டா மாறுவ? நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ இருக்கின்ற நம்பிக்கையில தானடா நாங்க இருக்கோம். ஆனா அம்மாவுக்கே நீ என்ன ஏதுன்னு பாக்கல, அப்புறம் எப்படிடா? போடா. டேய் நட்ராஜ், நீ நினைக்கிற மாதிரி மது ஒன்றும் நம்ம அமிச்ச ஃபோட்டோவில் இம்ப்ரெஸ் ஆகி இங்கே வரலடா. இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்காதுன்னு சொல்லி உன்னை வார்ன் பண்ணிட்டு போகலான்னு தானே வந்திருக்கான். இங்க வாங்க, இந்த இடத்துல வந்து நில்லுங்க. நல்ல இடுப்புல கை வச்சு கம்பீரமா நில்லுங்க. அப்படியே உங்க இடது காலை வச்சு உள்ள வாங்க. இடது காலா? வாங்க. வாங்க. டார்லிங், Tell me, darling. உங்க ஸ்டேட்டஸ்க்கு நீங்க எல்லா பொருளையும் ஃபாரின்ல தான் வாங்குவீங்க இல்லையா? Exactly. உங்களை போய் இந்த ஆஃப்டர் ஆல் பொட்டி கடைக்கு கூட்டிட்டு வந்துட்டேன்னு வருத்தமா இருக்கா? No, no. அப்படிலாம் எதுவும் இல்லையே. Say yes, say yes. Yes, yes, yes. நீங்க நினைச்சா இந்த பொட்டி கடைய ஒரே செக் கொடுத்து வாங்கிட மாட்டீங்களா? Yeah, definitely. ஆனா அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. பாவம் சில்லறை வியாபாரிங்க பொழைச்சிட்டு போட்டோம்.
டார்லிங் வாங்க வாங்க. டார்லிங், டெல் மீ டார்லிங். ஏன் டார்லிங், மனுஷங்களால மட்டும்தானே சிரிக்க முடியும்? யா அப்சல்யூட்லி. அதுலயும் சில ஜென்மங்களுக்கு சிரிக்கவே தெரியாது. யூ நோ ஒன் திங், டெல் மீயா. சிரிக்கலனா நோய் வருமா? ஓ அப்படியா? இங்க நிறைய பேரு நோய் பிடிச்ச பேய் மாதிரி திரியுதுங்க. இவ யார சொல்றா? கோபால், நீங்க சிரிக்கிறது எப்படின்னு இவங்களுக்கெல்லாம் ஏன் சொல்லித் தரக்கூடாது? நோ நோ, தட் இஸ் டூ ரிஸ்க். இப்படிதான் நான் ஒரு தடவை பேங்காக் போயிருந்தப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தனோட பப்புக்கு போயிருந்தேன். தாங்க முடியலடா. அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்து போச்சு தெரியுமா? அவனை சிரிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. டார்லிங் வாங்க போலாம். டார்லிங் ஒரு நிமிஷம். என்ன உண்மையிலேயே உங்களுக்கு என்னாச்சு? இவ்வளவு நேரம் இங்க ஒரு இஞ்சி தின்ன குரங்கு நின்னுட்டு இருந்துச்சே, ஆமா. அதான் அது. எது? ஓல்டு ரீசார்ஜ். ஓ அதுவா? ஆமா, அதுக்காக தான் அவனை வெறுப்பேத்துறதுக்கு வந்தீங்களா? கோபால், இவன மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. என்ன பண்ணணும்? இவன் முகத்துல கரிய பூசணும். வேணாங்க, கரிய பூசினா நம்ம கையெல்லாம் கறி ஆயிடும். இப்ப நீங்க என் கூட வர போறீங்களா இல்லையா? இப்ப என்ன, அவனை கலாய்க்கணும் அவ்வளவுதானே. நீங்க கவலையே படாதீங்க. நம்ம சுத்தி சுத்தி வந்து அவனை கலாய்ச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். என்ன? அதுதான் இல்ல. வேற நமக்கு கிடைக்க வேண்டிய ஃபிகர் உங்களுக்கு கிடைச்சிச்சேன்னு பொறாமையில வயிறு எரியணும். அவன் காதுல இருந்து புகை வரணும், அதை நான் பார்க்கணும். சோ 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 இந்த கடையில இருக்க காஸ்ட்லி ஐட்டத்தெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி நீங்க எனக்கு வாங்கி தரணும். ஏங்க, நீங்க உண்மையிலே அவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? கோபால், உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே நீங்க டப்பு டப்புன்னு இப்படி ஜோக் அடிக்கிறது தான். கேஞ்சது. என் கண்ணு எதெல்லாம் பாக்குதோ அதெல்லாம் நீங்க கண்ணை மூடிட்டு அள்ளி போட்டுட்டே வரணும். லெட்ஸ் ஸ்டார்ட் நவ. என்ன டார்லிங், எவ்வளவு எடுத்து போட்டாலும் பக்கெட் நிறையவே மாட்டேங்குது. சின்ன சின்னதா எடுத்து போட்டா எப்படி டார்லிங்? அதான். ஓ, அப்ப வாங்க பெருசு பெருசா எடுத்து போடலாம். ஐயோ, இன்னைக்கு நம்மள ஒரு வழி பண்ணாம விட மாட்டா போல இருக்கே. இந்த வரேன் டார்லிங். ஆக்சுவலா டார்லிங், எனக்கு இந்த இந்தியன் மேக் ஐட்டம்ஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஏதோ நீங்க என்ன ரொம்ப கம்பல் பண்ணீங்கிறதுக்காக கொஞ்சமா வாங்கினேன். ஏமா, சொல்லுங்க சார். ஃபாரின் கஸ்டமர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்கல்ல, பொருளை வாங்கிட்டு பில்ல போடுமா. சரிங்க சார். எஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். பில்லு போட வேணாமே. ஏன்? நத்திங், என்னோட பர்ஸை மிஸ் பண்ணிட்டேன். வர வழியில தான் எங்கேயாவது மிஸ் ஆயிருக்கோம். அதில் ஏகப்பட்ட கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு. வேற யார் கையிலையாவது கிடைச்சா தப்பா யூஸ் பண்ணுவாங்களே, உடனே கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஐயோ, இந்த பர்ஸ் உங்களுதான்னு பாருங்க சார். நோ நோ, இது என் பர்ஸ் இல்ல. என் பர்ஸ் இந்த மாதிரி கீஞ்சு போய் அழுக்கா. நோ நோ சார், அந்த பர்ஸ் எங்க கொடுங்க. நீங்க போங்க. சார், இது உங்க பர்சன் தான் நினைக்கிறேன்.
நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் வேற இருக்குன்னு சொன்னீங்கல்ல? சார் என் பர்ஸு எனக்கு தெரியாதா? இது என்னோடது இல்லை சார். ம். ஏங்க இவர் பர்ஸை இவரே எதுக்கு வேணான்னு சொல்றாரு? என்ன ஃபாரினர் ஏகப்பட்ட கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு போல இருக்கு.